குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வேத லீடர் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கை. கரூரில் 3084 ஏக்கர் நிலங்கள் தொடர்பாக எழுந்துள்ள விவகாரத்தில் உண்மை நிலையை சட்ட ரீதியாக புரிந்து கொள்வது அவசியம். இங்கு பேசுபொருளாகி இருக்கும் அனைத்து நிலங்களும் திருக்கோவில் சொத்துகள் என்றல்ல. பெரும்பாலானவை இனாம் நிலங்கள் தொடர்பானவை. கோவில்களில் பணியாற்றிய அர்ச்சகர்கள், ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு விஜயநகர பேரரசு மற்றும் பிற ஆட்சியாளர்களால் மானியமாக வழங்கப்பட்ட இனாம் நிலங்கள் பின் தமிழ்நாடு இனாம் சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு தகுதி உடையவர்களுக்கு ரயத்வாரி பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இந்த பட்டாக்களை அடிப்படையாக கொண்டு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பல தசாப்தங்களாக நிலங்களை சாகுபடி செய்து பராமரித்து சட்டப்பூர்வமாக அனுபவித்து வருகின்றனர். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த பட்டா பெற்ற இனாம் நிலங்களும் கோவில் நிலங்களுடன் சேர்த்து பூஜ்ய மதிப்பில் வகைப்படுத்தப்பட்டதால் அவற்றை பத்திரப்பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. விவசாயிகள் கடன் பெறுதல், சொத்து பரிமாற்றம் உள்ளிட்ட பல சிரமங்களை எதிர்கொண்டன. இப்போதைய தாவேக அரசின் நடவடிக்கை சட்டப்படி ஏற்கனவே ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் மீதான பதிவு தடையை நீக்கி அந்த விவசாயிகளின் சட்டப்பூர்வ உரிமையை மீட்டெடுப்பதற்கானதாக இருந்தால் அதனை வரவேற்க வேண்டியதை தவிர அதை கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு வழங்கும் நடவடிக்கையாக சித்தரிப்பது தவறு. அதே நேரம் உண்மையான கோவில் சொத்துக்கள் எதுவும் சட்டவிரோதமாக தனியாருக்கு மாற்றப்படக்கூடாது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கோவில் சொத்துக்களை பாதுகாப்பதும் சட்டப்படி உரிமை பெற்ற விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதும் அரசின் பொறுப்பு. சட்டப்பூர்வமாக ரயத்வாரி பட்டா பெற்ற இனாம் நிலங்களின் உரிமையை உறுதி செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம். இது ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் பல ஆண்டுகளாக நிலவி வந்த பதிவு சிக்கல்களையும் தீர்க்கும் ஒரு முக்கியமான நடவடிக்கை என அண்ணாமலை கூறியுள்ளார்.